We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Greg. டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும். உங்களை கலைஞர்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருந்து வருகிறது. அந்த வகையில் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் விலங்கு திரைக்கும் திரைப்படத்தினுடைய திரைப்பட குழுவினருடன் தான் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இணைந்திருக்கிறார். வணக்கம். ஓகே, உங்களை வந்து பலராலும் நீங்க அறியப்பட்டிருப்பீங்க. இருந்தும் கூட இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல்ல பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோவை கொடுத்துருங்க. என் பேர் பிரகாஷ். என் சொந்த இடம் வந்து மல்லாவி. ஓகே, 2016 இருந்து இந்த சினிமா துறையில பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 6 குறும்படம் செய்திருக்கிறேன். 2 முழுநில திரைப்படம் செய்திருக்கிறேன். முதல் வனவெட்டி என்ற ஒரு படம் செய்யணும். இப்போ விலங்கு திரை. ஓகே, விலங்கு தரிக்கும் என்ற திரைப்படத்தின் ஊடாகத்தான் உங்களை வந்து பலராலுமே நீங்க அறியப்படுறீங்க. ஸோ அதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? அதுக்கான காரணம் சொன்னால் நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு செய்திருக்கிறேன். 200 பேர்கிட்ட வச்சு செய்திருக்கேன். மற்றது அது வந்து இப்போ டெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லர் நல்லா ரீச் ஆகிருக்கு. ஓகே, அதிகபட்சமான ஆட்களை உள்ள சேர்த்ததால தான் நீங்க இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு காரணமாக இருக்கும் இருக்கலாம். ஓகே ஓகே, சரி. இந்த திரை உலகத்துக்கு நீங்க வர வேணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எப்ப தோன்றின? நான் சின்ன வயசுல இருந்து படங்கள் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட. இப்போ அதை பார்த்து படங்களை பார்த்து தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து முதல்ல ஒரு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு ஷோட்டு. ஓகே, 2016 எடுத்தேன். இப்போ என்ன கேமரா வசதிகள் அதெல்லாம் சரியான குறைவு. ஒரு ஃப்ரெண்ட் பொடியங்களை வச்சு ஊர்பொடியங்கள் கொண்டு வர வச்சு அப்படித்தான் நார்மலாக தான் செய்யுது. அது இப்போ பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கு. இப்போ அதில் இருந்தால் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ விலங்கு தெரிவிக்கும் படத்துக்கு. ஓகே, முதலாவது நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த ஒரு ஃபிலிமை உருவாக்கியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட, அதாவது நம்ம பப்பாவில் ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் இருந்திருப்பாங்க. ஸோ அன்றிலிருந்து இன்று வரை உங்க கூடயே இருக்கிறது அப்படின்னு சொன்னா யாரு இப்போ வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன சொல்ற, ஒவ்வொரு படங்களையும் ஒரு ஆட்கள் மாறிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பவும் இருப்பாங்க. இப்ப ஏன்னா அவங்களும் இப்ப என்னன்னு சொல்ற, நான் தான் இந்த சினிமா துறையில தொடர்ந்து பண்ணிச்சு கொண்டு வராங்க. இப்ப முதலாவது ஷூட்டிங்ல வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அவங்க கேம்பஸ் முடியாது. துஷாவன் அவங்க எல்லாம் இப்ப ஒரு வேலையா கொழம்புல வேலை செய்யறாங்க. அப்ப இப்ப தொடர்ந்து நான் இந்த சினிமா துறையில பயணிச்சு கொண்டு வர அந்த முதல் இருந்து பயணிச்சு கொண்டு வரேன்னா நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துல. ஓகே ஓகே, சரி. அப்படியே வந்து பிரகாஷ் எடுக்கக்கூடிய படங்கள் ஏதாவது மெசேஜை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய படங்களா, அல்லது போனால் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரான படங்களா நீங்க எடுக்கக்கூடிய படங்கள்? மெசேஜ் இருக்கும் கூட, வந்து மெசேஜ் தான் இருக்கும். ஆனா அதை வந்து என்னன்னு சொல்ற, ஒரு என்டர்டைன்மெண்டா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இப்போ அப்பதான் எல்லா ஆடியன்ஸையும் தனியா நாங்க மெசேஜ் சொல்லிட்டோம்னா என்னடா இப்படி கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படி ஒரு ஃபீல் ஒன்று ஆகிரும். அப்ப கூட வந்து இளைஞராக்களை இருக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை அப்படின்னு திரைக்கதை இருந்தா தான் பிடிக்கும். அப்ப அதால வந்து நான் ஒரு மெசேஜ் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், ஒரு கமர்சியலா கொடுக்கணும் தான் இருக்கும். சரி, அப்ப இந்த விலங்கு தரிக்கும் என்ற திரைப்படம் வந்து கையில் எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம், இந்த திரைப்படம் வந்து எந்த மாதிரியான மெசேஜ் எங்களுடைய சமூகத்துக்கு கொடுக்குது? இது வந்து இப்ப ஒரு நாங்கள் என்ன சொல்ற, இடப்பெயருக்கு முதல் ஒரு சூழல் இருந்திருக்கு. அப்ப அந்த சூழலை விட இப்போ ஒரு சமூகம் வந்து நிறைய மாறி இருக்கு. அந்த என்ன சொல்ற, அந்த சமூக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு கேரக்டர் வந்து என்னென்ன ரியாக்ட் பண்றாரு, அதான் ஒரு மெயின் கான்செப்டா இருக்கும் அதுல. ஓகே, படம் பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதாவது விலங்கு தரிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து கண்டிப்பா படத்தோட கனெக்ட் ஆகித்தான் இருக்கும். அதாவது வந்து மக்களின் அடிமை வாழ்க்கையில இருந்து வெளிவரக்கூடிய மாதிரின்னு சொல்லி நான் பர்சனலா நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கருத்தை உள்ள கொண்டு வாரீங்களா? இருக்கு நிறையவே. ஓகே, பட் சஸ்பென்ஸ் அப்படி. சரி, ஓகே. நிறைய விடயங்கள் வந்து இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய டிஓபி சொல்லியிருந்தாரு, அதாவது உங்களுடைய டிஓபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன மாதிரியான சவால்களை இந்த திரைப்படத்தில் நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீங்க, அதை என்ன மாதிரி கையாண்டீங்க? இதில் முதல் சொல்லப்போனால் என்ன வந்தா தொடர்ந்து ஷெடியூல் இருக்கும். ஏன்டா இதில் வந்து நடிச்சாக்கள் 3 பேர் புரினார்கள், ஒரு ஆள் லண்டன், 2 பேர் கனடா. இப்போ ப்ரொடியூசரும் டெனிஸ் என்ன கனடா.
அப்போ அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அதே ஒரு மாதம் நிற்கணும். அப்போ ஒரு மாதத்துக்குள்ள இப்போ என்ன சொல்ற 20 நாளுக்குரிய ஒரு ஷெடியூலை தொடர்ந்து போட்டு முடிக்கணும். அப்போ தொடர்ந்தே பிளான் பண்ணது. இப்போ இன்றைக்கு நாளைக்கு ஒரு 1 வீக்னா 1 வீக் ஷெடியூல் ஃபுல்லாக ஷூட் போகும். அது என்ன முடிகிறக்கு ஒரு பகல் ஷூட்டுண்டா முடிகிறக்கும் லேட் ஆகும். இப்போ தொடர்ந்து ஷூட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பேர் நிறைய ஆர்டிஸ்ட். மற்றது லொக்கேஷன்ஸு, நான் அதிகமாக ஒரு 60 விதமான லொக்கேஷன் வந்து மெல்லாவில் எங்களோட ஊர் பக்கம் மாடி எடுத்தபடியா எனக்கு ஏற்கனவே பழக்கமான இடங்கள். அப்போ இது ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றது ஈஸியாக அந்த லொக்கேஷன் ஆகலை கண்டக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. புதுசாக ஒரு இடத்துக்கு இப்போ ஜஸ்ட் மேலே வந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்டா கொஞ்சம் அறிமுகம் இல்லாத லொக்கேஷன். அப்போ அதை ஒழுங்கு பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ அதெல்லாம் மேனேஜ் பண்ண கொஞ்சம் இப்போ ஒரு 8 மணிக்கு ஷூட் போட மாட்டா, 8 மணிக்கு பிளான் பண்ண மாட்டா, ஒரு 12 மணி ஆகும் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி. அதே நான் சொந்த ஊரில் எடுக்க அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிளில் தாண்டி தான் இந்த படத்தை எடுத்து இவ வந்து ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அஸ் அ டிரெக்டராக நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு பதில. ஃபைனல் வேலை நடந்துருக்கு. இப்போ ஃபைனல் மியூசிக் வேலையில் ஃபைனல் வேலை நடந்துருக்கு. எப்படியும் ஜனவரி லாஸ்ட்டுக்குள்ளே இப்போ அடுத்த சென்சருக்கு அனுப்ப போகிறோம். ஜனவரி லாஸ்ட் இல்லாட்டி பிப்ரவரி ஸ்டார்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டு. ஓகே, கண்டிப்பாக ஜனவரி லாஸ்ட்டில் ஒரு மெகா பிளாஸ்ட்டை பார்க்கலாம், அப்படி தானே? சரி, அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்க தொடர்ச்சியாக 6-7 படங்களை நான் இயக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது ப்ரொடியூசர் பற்றாக்குறை. ஸோ உங்களுடைய திரைப்படங்களுக்கு 6-7 படங்களுக்குமே ப்ரொடியூசர் அமைந்ததா, அல்லது போனால் நீங்கள் தான் சொந்த காசு போட்டுலேயே படம் எடுத்தீங்களா? ஸ்டார்டில் நான் எந்த செலவெல்லாம் எடுத்தேன். ஓகே, இப்போ நாங்கள் எங்களுக்கு ஐடியா இப்படித்தான் நான் இப்படி தான் செய்வோம் ப்ரூவ் பண்ணணும் தானே. இப்போ அதுக்காக செய்து இப்போ எடுத்த விலங்கு தரிக்கும்லாம் முதல்ல ஒரு ப்ரொடியூசர் டனிஸ். மற்ற 6 படங்களும் உங்களுடைய 6 படங்கள் குறும்படங்கள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச பாட்டத்தை வச்சே எடுத்துக்கொண்டது. கொஞ்சம் என்னன்னு சொல்ற ஒரு பிரமாணம் எடுக்கணும்ன்றதுக்காக தான் இதுக்கு இந்த கதைக்காக வெயிட் பண்ணி. அப்படி நீங்க அப்ரோச் பண்ணும் பட்சத்துல ப்ரொடியூசர் தரப்புல இருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்? இல்ல, இந்த ஸ்டோரி நான் ஃபர்ஸ்டா சொல்லல அவருக்கு. முதல்ல ஒரு 4 ஸ்டோரி கிட்ட சொன்னேன், 4 லைனா சொன்னேன். இப்போ ஸ்டோரியாண்டு ஒரு ஐடியாவும் சொல்லுவோம், அதுக்கு தான் டெவலப் பண்ணுவோம். இப்போ அப்போ ஒரு 4 1 லைனா ஒரு 4 லைன் சொன்னேன். இப்போ அவருக்கு இப்போ என்ன சொல்றேன், நான் கடைசியா 2 பேருமே கதைச்சு தான் இந்த ஸ்டோரிக்கு வந்தேன். ஏன்டா அவருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காம இருக்கும், அப்போ நான் இந்த விஷயங்களை மாற்றுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அதை அவரும் ஏற்றுக்கொள்வார். ஏன்டா நான் சில விஷயங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இதுலேருந்து நான் மாற மாட்டேன். கொஞ்சம் என்னன்னு சொல்கிறேன், இது எப்படி தான் வேணும்ன்றதே இருப்பேன். அப்போ யாரும் சொல்லி நான் இதுக்கு அவருக்காக இப்போ என்ன சொல்கிறேன், இன்னொரு ஆட்களுக்காக அந்த நாள் ஒரு யோசிக்கிற ஸ்டோரியை மாற்றணும் அப்படியே இல்லை. அப்போ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி காய்ச்சி 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்தேன்னா விலங்கு தெரிக்கும். இந்த ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் இப்படி ஒரு கேரக்டர் இவர் இப்படியா ஆகிறார் அந்த, ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கேரக்டர் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஓகே டெவலப் பண்ணணும் செய்வோம்னு சொன்னார். ஓகே, சரி. அப்படி வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் போட்டிருப்பீங்க, நீங்க இந்த படத்துக்கு இவ்வளவு ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி போச்சுதா இல்லை அதற்குள்ளேயே முடிஞ்சிருச்சா? இது வரைக்கும் ஃபைனல் வேலை நடந்துட்டு இருக்கு தானே, கிட்டத்தட்ட அதுக்குள்ளே முடிக்க. ஓகே, அதற்குள்ளேயே, அதாவது பொறுப்புள்ள டைரக்டரா அதுக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா பலர் இங்க வந்து பார்க்கும் பொழுது ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் ப்ரொடியூசர் இங்க கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து எப்படி பாக்குறீங்க? இதையும் பிளான் பண்ணி செய்தா, மற்றது என்னென்னா நிறைய விஷயங்களுக்கு செலவழிக்க கூடாது. இப்போ நான் ஃபைனலாக வந்து அவுட்டில் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஏசி பஸ்ஸில் போகிறோமா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமோ, ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறோமோ, அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரிய போகிறதில்ல. இப்போ ஃபைனலாக என்ன அவுட் போயிருதோ அதை தான் ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. அப்போ தேவையில்லாத செலவுகள் எங்களுக்கு தேவையில்லை. நான் சிம்பிளாகவே ஒரு மூவ் பண்ணேன். கடைசியாக நாங்கள் ஃபைனலாக எடுக்க போகிற ஒரு சீனுக்குரிய வேர்ட் எப்படி இருக்கணுமோ அதை நாங்கள் கொடுக்கணும். உடைய அதால் வந்து பிரச்சனைகள் வரலாம். இப்போ என்ன சொல்கிறேன், வர ஆர்டிஸ்ட் வந்து என்னென்னு சொல்கிற அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டப்படலாம். இது ஆனால் கடைசியாக அவங்களோட அவுட் எப்படி வருதோ அதான் ஃபைனலாக தெரிய போகுது. ஆடியன்ஸ் அதை தான் பார்ப்பாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எப்படி நடிச்சிருக்கிறாங்க, இப்படி அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது, அந்த அவுட் தான் கடைசியாக வரப்போகுது. அப்போ தேவையில்லா செலவுகளை குறைச்சா ஓரளவுக்கு இதான் பட்ஜெட்னா இந்த பட்ஜெட்டை மீறி போகாமல் செய்யலாம்.
ஓகே, அதாவது நீங்க சொல்றது போலயே உண்மையான விடயம்தான். அனைத்து டிரெக்டர்ஸுமே பார்த்துட்டு தேவையில்லாத செலவுகளை குறைச்சு எங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்க பார்க்கும் பொழுது இன்னும் அடுத்தடுத்த வருங்காலங்களில் இருக்கக்கூடிய படங்களுக்கு ப்ரொடியூசர் வந்து இலகுவாக எங்களுடைய ஈழத்திரைகளுக்கு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தா கூட இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து 200-300 பேரை வச்சு ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றது ஈழ படங்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியமில்லை அப்படின்றே சொல்லலாம். ஸோ நீங்க அதை செய்திருக்கிறீங்க. அப்படின்னு பட்சத்துல வந்து இந்த 200-300 பேரை நீங்க கையாண்ட விதம் எப்படி, சோ அதை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா, அல்லது என்ன எதிர்கொண்ட சவால்கள் என்ன மாதிரி இருக்கு? ஈஸியா இருந்துச்சு. ஓகே, நான் என்ன செய்யணும்டா, இப்போ பெரிய சீன்களை இப்போ நிறைய கேரக்டர்ஸ் சீன்களை பிளான் பண்ணிட்டு அப்படியே ஒரு 80 பேரை 90 பேரை ஒரு வீடு ஒன்று எடுத்து அப்படியே ஆக்களை கூட்டி கொண்டு இப்போ கொண்டு விட்டுட்டு அந்தந்த சீனுக்குரிய ஆக்களை எடுத்து ஏற்றி கொண்டு போகிறது. அப்படித்தான் ஒரு மன்னாரில் செலவு பண்ணினாங்க. தொடர்ந்து சாப்பாடுன்னா சாப்பாடு அங்கே வரும், சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ நான் ஒரு என்ன சொல்கிற நிறைய கேரக்டர்ஸ் வர சீனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 1-2 பேரை வரதில் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு எடுத்து கண்டிப்பா பல விடயங்களை நீங்களுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவேளை. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடா. Go ahead, Greg. மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில விலங்கு தரிக்கும் திரைப்படத்தினுடைய இயக்குனருடன் தான் இன்றைய தின சந்திப்பு இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கேள்விகளை தொடரலாம். அப்படி வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பல மாவட்டங்கள்ல இருந்து நடிகர்களை வந்து நீங்க தேர்வு செய்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி. அந்த நடிகர் தேர்வு எவ்வாறு அமைந்திருந்தது? ஆன்லைன் மூலம் நீங்க தேர்வு செய்தீங்களா, அல்லது போனால் நேரடியாக சென்று நேர்முக தேர்வு வைத்தீங்களா? இல்ல, முதல்ல ஃபேஸ்புக்கில் ஆட் போட்டேன். ஓகே, இந்த வயசுக்குள்ள இப்படியான ஆட்கள் தேவை. அதை பார்த்து நிறைய பேர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களோட என்ன சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் வயசாக பிரித்தது. இப்போ மட்டக்களப்புனா மட்டக்களப்பு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கொழம்புலன்னா கொழம்புல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாள் குறிச்சிட்டு அங்கே போய் ஆனால் அப்போ அந்த ஆடிஷனுக்கு வந்த முழு பேருமே எடுத்தாங்க. சின்ன கேரக்டர் தான் கொடுத்தது. எந்த ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்திருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. ஆடிஷனுக்கு யார் வந்தாங்களோ இப்போ எந்த ஆடிஷனுக்கு வராமல் விட்டாக்கள் சூட்டுக்கு வர போகிறோம் இல்லை, ஆடிஷனுக்கே வராதவங்க சூட்டுக்கு வர போகுது. அதெல்லாம் ஆடிஷன் வந்த எல்லாருக்குமே சின்ன கேரக்டர் தான் கொடுத்தது. அதாவது இங்க இருக்கக்கூடிய நேயர்களோ சரி மக்கள்களோ இந்த படங்களுக்கு உள்வருகை வந்து என்ன மாதிரி இருக்குது விகிதம்? ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்ற, எல்லாருமே கோல் பண்ணி கேட்பாங்க என்ன படம் செய்யறப்ப. ஃப்ரெண்ட் வயசை பார்த்தா ஃப்ரெண்ட் ஊர்ல இருக்கக்கூடியவங்க கேட்பாங்க என்ன கொஞ்சம் படம் எடுக்கிற, எனக்கு ஒரு கரெக்ட் தான் எல்லாம் கேட்பாங்க. ஆனா அந்த ஷூட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போல் பண்ணா வர மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆர்வமா இருக்கிறாங்க. இப்போ டிக்டாக் அதுகள் சமூக வலைத்தளங்கள்ல இது செய்யறேன். ஆனா டிக்டாக் இதில் செய்யறது வேற, இது செய்யறது வேற. இப்போ இது அதே மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு விளையாட்டுத்தனமா எடுக்கலாம். இதுல அணியில கஷ்டப்படணும். இந்த இது அர்ப்பணிப்பு கட்டாயம் தேவை இதுக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னது போலயே டிக்டாக் அப்படின்றத ஒரு அதை வச்சுட்டு அவங்க வந்து தாங்கள் படம் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டு இருக்குது. குறிப்பா சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே வந்து இந்த திரைப்படங்களுக்கு வந்து நீங்க நிறைய பேரை வந்து ஒன்றிணைச்சு செய்யும் பொழுது நிறைய சவால்களை எதிர்நோக்கி இருப்பீங்க. அவங்களுக்குள்ளேயே இது முரண்பாடு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்ததா? அதை நீங்க என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க? முரண்பாடு அப்படி ஒன்றும் குறைவு. ஓகே, எல்லாருமே ஒத்துழைப்பா செய்வாங்கல்ல. இப்போ ஒரு ஆள் ஷேக்கனேன்னு சொல்லி கண்டியிலேருந்து வந்திருந்தார், அப்புறம் வெளிநாட்டுலேருந்து வந்து எல்லாருமே இப்போ பிரச்சனை அப்படி வாரதுக்கு முதல் சொல்ல போனால் டைம் கிடைக்கல. அப்படி பிரச்சனைகள் வாரதுக்கு என்ன தொடர்ந்து ஷெடியூல் போட்ட வழியா ஆக்கள் மாறி மாறி சூட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறது. அப்போ முரண்பாடு இந்த செய்யுங்க வேற இல்லை சூட்டில். காரணம் ஒரு 80 பேரை ஒரு வீட்டுல தங்க வைக்கிறது பொழுது எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் தானே, அதைத்தான் கேட்டிருந்தேன். சரி, அப்படியே வந்து இந்த திரைப்படம் வந்து யாழ்ப்பாணத்திலேயும் சரி இலங்கை முழுவதும் எந்தெந்த திரையரங்குகள்ல தற்பொழுது நீங்க ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இலங்கையில கொஞ்சம் எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் பண்றது பிளான் இருக்கு. மற்ற வெளிநாடுகள்லயும் கனடா எல்லா தியேட்டர்களிலும் பண்ணும் பட்சத்துல எல்லா மாவட்டங்களிலும் ஒரு தியேட்டர் போடுறது. ஓகே, இதை தாண்டி புலம்பெயர் தேசங்கள்ல கனடால ப்ரொடியூசர் கனடா வெனிசன், ஓகே, கனடால லண்டன் ஆஸ்திரேலியா இப்போ கழிச்சிட்டு இருக்காங்க.
இலங்கையை தாண்டி புலம்பெயர் தேசங்கள்ல எங்களுடைய படங்களுக்கான வரவேற்பு என்ன மாதிரி இருக்குது? ஓகே, சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நான் இதுக்கு முதல் செய்த வெனவட் என்ற படம் கனடாவில் போட்டிருந்தேன். ஓகே, சப்போர்ட் நல்ல கிடைச்சது, நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஓகே, அங்க இருக்கிறவங்க எங்களுடைய படங்களை வரவேற்கிறாங்க. கண்டிப்பா அதற்கேற்றாற் போல எங்களுடைய கதைகளை அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாங்களுமே கொடுத்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இதை தாண்டி வந்து நீங்க அடுத்து டிரெக்டரா இதுல வந்து நீங்க பணியாற்றும் பொழுது பல சவால்களை எதிர்நோக்கி இருப்பீங்க. அப்படி வந்து நீங்க எதிர்நோக்கின ஏதாவது சவால் இப்பயும் மறக்க முடியலப்பா, இந்த இடத்துல இந்த சீன்ல வந்து நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கு? மறக்கலாம் சம்பவம்னா நிறைய இருக்கு. கடற்கரையில் ஒரு சீன் ஒன்று எடுத்தேன். அதில் ஒரு கடலில் ஒரு 15-20 போட் நைட் டைம் ஒரு வில்லன் என்ட்ரி கடலுக்குள்ள. அப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா வர போகிறேன். ஓகே, அப்போ அது வந்து போட்டில் எடுக்கணும் ஃபுல்லாக நைட். வில்லன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏறைக்கு தான் ஃபுல்லாக லைட் எல்லாம் ஒன்று ஆகணும். அப்போ போட் ஓடுறபடியும் ஃப்ரெண்ட் படியும் ஒரு 15 போட்டெலாம் செட் பண்ணிட்டோம், சுற்றி விட்டுட்டோம். வில்லனை ஒரு போட்டில் ஏற்றிட்டேன், கேமரா எல்லாரையும் ஒரு போட்டில் ஏற்றி சரி ரெடி மச்சான் ஓகே போட் ஏறான்னு சொல்லிட்டு ரெடி சொல்லிட்டா ஓகே வந்துட்டு இருக்கோம். அப்போ கடலுக்குள்ள கொஞ்சம் கத்தி தாங்க சொல்லணும், ஏன்டா விளங்காது எவ்வளோ. சரிண்டா வந்துட்டு இதான் இடம், இதில் மச்சான் போட்டை கொண்டு வந்து விடணும் என்று சொல்லிட்டு ஓகேன்ட்டு எல்லாம் சுற்றி விட்டுட்டான். 15 போட்டையும் சுற்றி விட்டுட்டு திருப்பி ஒரு தூரத்தில் இருந்து விரப்புறோம். வந்துட்டு லைட் ஒன்றுன்னு சொன்னால் 15 போட்டு லைட் எங்கே எரியுது, நாங்கள் எங்கே நிற்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பேர் நினைக்கிறோம். அட என்ன நீ நேரில் போட்டு விடுவேன்னு சொன்னேன்டா, இல்லை மச்சான் அது பகல் கடல், இது இரவு கடல் தான். சரி, இப்போ படங்கள் அப்படின்னும் பொழுது, அதாவது குறிப்பாக ஈழப்படங்கள் அப்படின்னும் பொழுது இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வருகை விகிதம் குறைவா இருக்குது. அது உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? அதை மாற்றுவதற்கான மாற்று வழி ஏதாவது உங்களுடைய படங்களை நீங்கள் மேற்கொண்டு இருக்கிறீங்களா? அவங்களோட வீட்டில் கொஞ்சம் என்னன்னு சொல்கிற, இப்போ சினிமா சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து இப்போ சினிமா ஃபீல்டு எப்படி இருக்கும்ன்ற ஒரு அறிவு இல்லை அவங்களோட வீட்டில் ஃபேமிலியோ இல்லாட்டி அவங்களோட இது. மற்றது வந்து ஒரு கேள் வந்து ஒரு சினிமா துறையில் பிறப்புன்றா அந்த சினிமா செய்கிற ஆக்களை எப்படிப்பட்டவங்கன்ற முதல்ல ஒரு நாலேஜ் வந்து வேணும். அப்போ இப்போ வந்து நான் எல்லாரும் சொல்லல 1-2 பேர் ஏதாவது இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்களால வந்து இப்போ எங்களையும் அப்படி நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்த இதுவும் அப்படி நினைக்கிறாங்க. நான் அப்படி அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் வந்து நிறைய பேர் இப்போ விலங்கு தெரிக்கும் படத்தில் அப்படி ஒரு 15-20 பேர் நடிச்சிருந்தாங்க. அதையும் இன்ட்ரெஸ்டாக வந்து செய்திருந்தாங்க. 1-2 பேருக்கு அவங்களோட வீட்டில் பிரச்சனை வந்தாலும் வீட்டில் சண்டை பிடிச்சி கொண்டு வந்து உடி செய்த ஒரு ஆளும் இருக்கிறாங்க. அப்படி ஆனால் அவங்க இருக்க எல்லாம் இப்போ அவங்க ஃபேமிலி வந்து இப்போ இந்த ஒரு படத்தின் அவுட்டை பார்க்க எந்த பிள்ளை இப்படி நடிச்சிருக்கு, அது அவங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்கள விடையக்க ஒரு பயம் ஒன்று இருந்துருக்கலாம். சில பேர் நான் இந்த ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட ஃபேமிலியோட காய்ச்சிருக்கேன், அம்மா அப்பாவோட காய்ச்சிருக்கேன், பிரச்சனை இல்லை விடுங்க அதை சொல்லியிருக்கிறேன். நான் கடைசியாக அந்த அவங்களோட படத்தின் அவுட் பார்க்க எந்த பிள்ளை எப்படி நடிச்சிருக்கு, ஸ்க்ரீனில் எப்படி வருது, அந்த ஒரு இது வந்து அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்னது போலயே இனி வரும் காலங்களில் இந்த நிலைமை மாற வேண்டும். நிறைய பெண் பிள்ளைகளும் இந்த திரை உலகத்துல வந்து கால் தடம் பதிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய டேலண்டான பர்சன்ஸ் இங்க இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய வருகை விகிதம் குறைவா இருக்குது. அவர்கள் வரும் பட்சத்தில் எங்களுடைய சினிமா வந்து இன்னுமே வளர்ச்சி காணும் அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயமும் கூட. இதை தொடர்ந்து அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க 6 படங்கள் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விடயம் தான். ஸோ இந்த படங்கள்ல ஒர்க் பண்ணக்கூடிய கலைஞர்கள், அதாவது நீங்க பெரிய ஆர்டிஸ்டோடையுமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோடையும். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, அவங்க வந்து இயக்குனர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன மாதிரி இருக்குது? இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஆக்கள் நல்ல நீட்டாக தெரியும். ஆனால் இப்போ புதுமுகன்னு தான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ என்னோட ஒர்க் பண்ணாத கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. சில பேர் என்னென்னா டிமாண்ட் பண்ணுவாங்க, இப்போ என்னன்னு சொல்கிறேன், எனக்கு இப்படியான இது வேணும், எனக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு தந்து தான் நான் வருவேன் வந்து நடிப்பேன், அப்படி நிறைய பேர் அப்படி ஒரு டிமாண்ட் ஒன்றும் இருக்கு. மற்றபடி இது வரைக்கும் 6 ஷூட் ஃபிலிம் செய்திருக்கேன். அதில் ஒர்க் பண்ண ஆக்கள், இப்போ இந்த படத்தில் நடித்த ஆக்கள் ஒருத்தருமே இப்போ என்னன்னு சொல்கிறேன், சும்மா நான் இப்போ எனக்கு இப்படி ஒரு சீன் வேணும்டா அப்படி செய்து தரக்கூடிய ஆக்களாக தான் இருக்காங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண வட்டாரம் உங்களுக்கு கம்ஃபர்ட் சோனாக இருக்கிற வட்டாரம் தான். சரி, இதை தொடர்ந்து அடுத்து வந்து நீங்கள் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளணும். அதாவது இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்திலேயே. ஸோ அந்த அவரை பற்றின சில விடயங்களை பகிர்ந்து. இதுக்கு வந்து பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை வந்து ஓகே, அவர்கிட்ட ஒர்க் வந்து டெய்லரை பார்த்தாலே தெரியும். டெய்லரில் இருக்க மியூசிக் கிட்டத்தட்ட
எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மியூசிக்கும் இந்திய தரத்தில் இருக்குன்னு சொல்லி. பட் இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். கனடாவில் தான் ஆடியோ லான்ச் நடந்தது. படத்தில் 4 பாட்டு வருது. 4 பாட்டு அதுவும் பெஸ்ட்டாகவே நல்ல ஒரு இப்போ 4 பாட்டு மேக் பண்ணுறதுக்கே ஒரு 2 மாதத்துக்கிட்ட பிடிச்சது அவருக்கு. பட் இப்போ பிஜிஎம் பேக் போய் கொண்டிருக்கு. பிஜிஎம் படத்தை பார்த்தா இப்போ தியேட்டரில் படம் பார்க்கேன் பிஜிஎம் பேக் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்ல பெஸ்ட்டாகவே செய்திருக்காரு. ஓகே. இந்த படத்துல குறிப்பாக எத்தனை பாடல்கள், இந்த பாடல்களினுடைய பாடலாசிரியர் யார், அதை பற்றி நம்ம விடயங்களை சொல்லுங்க. இதில் மொத்தமாக 4 பாட்டு இருக்கு. அதில் ஒரு சாங் வந்து ஒரு 1 மினிட்டாக தான் வரும். மற்றது பெரிய சாங்னு பார்த்தா மொத்தம் 3 இருக்கு. அதில் வந்து ஒரு சாங் வந்து சாந்தனு வருது வெளியில், சாந்தகுமார். மற்றது வந்து அடுத்தவர் வந்து ரொனால்டு ஒரு கேரக்டர், ஒரு ஆள் வெளியில். மற்ற எல்லா பாடம் இதில் வந்த எல்லா பாடலுமே பாடிய வந்து தாரு பாடினது. ஓகே. மேல் வாய்ஸ் தாரு. மற்றது தருவம் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பல விடயங்களை இன்றைய தினத்திலையுமே நீங்க பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கும் மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன, அதை பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களோட படம் இப்போ இந்தியா ஒரு படங்கள் ஒரு இந்திய படம் இருந்தால் அதுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து எங்களோட படங்களும் கொடுங்க. ஏன்னா இப்போதான் எங்களோட சினிமா துறை வளர்ந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து இங்கே இவ்வளோ காலமாக ஒரு படம் செய்துட்டு இருக்க மாட்டேன். நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஆடியன்ஸுன்ற பாராட்டு, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த விலங்கு வரைக்கும் படத்தையும் வந்து உங்களோட சப்போர்ட்டெல்லாம் வந்து அடுத்த லெவலில் கொண்டு வரீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா நீங்கள் சொன்னது போலேயே உங்களுடைய படமும் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய படத்தில் பணியாற்றியவர்களுக்கும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இந்த படம் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் அப்படி என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல போறேன். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. சத்தமில்லாமல் எங்கு ஒரு சுத்தம் ஒன்று, அவனவன் கைகளிலே அவனை அழிக்கும் ஆயுதம் ஒன்று, கத்தியின்றி இரத்தமின்றி வெடி சத்தமின்றி ஓர் இனம் புதைந்து போகிறது. Interpol, Europol, all the fucking police force in the world never fucking touch my container. Who the fuck is it now? அநியாயத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் தான் அவதாரம் எடுத்து வரணும்ல. சாதாரண மனுஷன் கூட வரணும். காட்டுல தீப்பொறி பறக்குது, இவன் முன்னாடி நிக்காத. காட்டுற ஆள் இவன் யாரு, விலங்கு திரைக்கும் சிக்காத. நிறைய கிரைம்ஸ் நடக்கணும். தப்பு பண்றவனா இருந்தாலும் கொல்லுவன். ஒரு ராஜாவுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க அப்படி மாஸ்டர் பிளான் போட தெரிஞ்ச அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவன் யோசிக்காம விட்டுட்டா. இந்த ராஜாக்கு செக் வைக்கிறதுக்கு அந்த 7 மந்திரிகளை தூக்க தெரிஞ்ச அவனுக்கு அவனுடைய வீக்னஸ் பற்றி யோசிக்காமல் விட்டுட்டா. அந்த ராஜா என்ன பண்ணிருப்பான்? யோசி 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 யோசி. டாடா. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா. Go ahead, Craig.